அழகிகள் உலவும் திருவெல்லாம் தெரிந்து அதில் மிக ஓகே ஓகே வெள்ளக்காரியே வழிவிட்டு போ. கோவா பிள்ளை கோவா வைத்தியே நெக்ஸ்ட் வந்து வாக்வாட்டர் பீச். எல்லாம் டப்புன்னு அடித்து துடைச்சிட்டுருக்குறாங்க. எல்லாமே பொருளுங்களை நல்லா இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. ஏதோ யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. சீக்கிரம் போயிடும். அதுக்கு 500 1000 சொல்கிறாங்க. அழகிகள் உலவும் திருவெல்லாம் தெரிந்து அதில் மிக அழகியை விரும்பலாம். பெண்ணே இன்பம்தான் அது வேண்டாம் என்றும் சொல்லும் பைக்குகள் கூட்டம் கம்மிதான். சிட்டி என்ன பாட்டெல்லாம் பலமாக இருக்குது. ஆமாம் ஓனர், நீங்கள் மட்டும் ஆமாம் எல்லாம் அழகிய வச்சுட்டு வரீங்க. என்னை எங்கேயோ நிற்க வச்சுட்டு போயிடுங்க. அதுக்காக நான் பீச் கடை கூட்டு போக முடியும். முன்னால் வர முடியுமா அங்கெல்லாம்? स्लो जाने का दिखता नहीं. ओके ओके आराम के जाओ आराम के जाओ ஹோலி செலிப்ரேஷனாங்க. நம்ம மேலே பூச்சிட்டு போகிறாங்க. இப்போ தான் புது சட்டையை வாங்கிக்கிறோம். அவங்கவுங்களுக்குள்ளே ஹோலி கொண்டாடணும். ரோட்டில் போகிற வரணுங்களை ஹோலி பண்ணால் அவன் சோத்திக்கு சிங்க அடிக்கிறான். ஹோலி வெள்ளக்காரியே வழிவிட்டு போனால் நல்லா இருக்கும் வெள்ளக்காரியே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக் வாட்டர் பீச்சோ அதுக்கிட்டே இருக்கிறோம். பட் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கிறோம். ஹெவி டிராஃபிக் இன் கோவா. ஸோ சேட். இன்றைக்கும் திருப்பம் நைட் லைஃப் பார்க்குறோம் மக்களே. பாகா பீச் நைட் லைஃப். ஓகே போகலாம் ஈவினிங்கா. இந்த பீச்சுக்கு வரத்துக்குள்ளே போதுமான ஆகிடுது. உள்ள தள்ளு ப்ரோ, டக்குன்னு உள்ள தள்ளு ப்ரோ. வாக் வாட்டர் பீச். பெங்களூர். ஆமாம் கேமரா தான். உள்ளே விட்டா வண்டி எடுக்க முடியாது ப்ரோ. அதான் ஒன்று பிரச்சனை. அங்கே பின்னாடி போட்டுருவானுங்க. அந்த பின்னாடி வண்டி எடுக்கணும் என்ன பண்ணுவாங்க அவங்க? பின்னாடி வண்டி எடுக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க? சூப்பராக இருக்கும் இங்கே. ஆமாம் இங்கேயே வந்து எல்லாம் தமிழ்கார மொத்தமே. அதுக்கெல்லாம் அசோசியேஷன் மூலியமாக வந்திருக்காங்களாம்மா. வந்து பேசுறது அப்பா சன் ஃபர்ஸ்ட் சன் பேசினாரு. எங்க ப்ரோ ஆமா அந்த டாக் வாகட்டும். அந்த அவன் எங்க ப்ரோ? வாக்வாட்டர் பீச். அப்படி இல்லை வாக்வாட்டர் பீச். மக்களே திஸ் இஸ் ஏ வாக்வாட்டர் பீச். வாக்வாட்டர் பீச் மே வாட்டர் இல்ல ப்ரோ. வாக்வாட்டர்னு வராது. வாக்வாட்டர்னு பீச் சொல்லிக்கலாம். வாக்வாட்டர் பீச் சொல்லிக்கலாம். அந்த பீச்சில் வந்துருக்கிறப்போ நல்ல வைப்பில் இருக்குது எல்லா பீச்சுமே. இன்றைக்கி நான் வீக் டேஸ்ன்றதால நம்மளுக்கு ஏதோ அவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சா. பட் வீக் டேஸ்மே செம்மையான வைப்பு தான் இங்கெல்லாம். வேற லெவல். அடா மக்களாக்குறான் ப்ரோ. எவ்வளோ கூட்டங்க இது? செம்ம கூட்டம். பயங்கரம் அல்டிமேட்டாக இருக்கு. 1 ரூபா கண்ணாடி எடுத்துருவாங்க அனுப்புறவர. ப்ரோ திருவா ப்ரோ. நம்மள எவரை வச்சுக்க போகிறா? என்ன ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இது? உட்காரலாமா? காசு கொடுங்க உட்காரத்துக்கு. இவனோட உட்காரத்துக்குலாம் காசு கேட்குறானுங்க. முன்னாடி வந்துட்டோம். அது ஒரு நல்ல விஷயம். நான் தான் கோவா புள்ள மாதிரி இருக்கிறேன். நான் தான் கோவா பிள்ளை. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோவா வைப்லேயே இருக்கிறாரு. ஸோ கோவா மட்டும்
ஒன் அண்ட் ஒன்லி பீச் ஒன்லி. பட் எல்லாமே வேற மாதிரி வேற ரகமாக இருக்கும். வேற ரகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு சன்செட்டுக்கு நம்ம வாக்வாட்டர் பீச். வாக்வாட்டர் இதா பாருங்க மக்களே, பூர்வட்ட பசங்க இங்கேயே பாட்டு குடிச்சு போடுறாங்க. திருட்டு பசங்க குடிச்சு குடிச்சு எவனா காலை வச்சு வச்சா பட்டு புண்ணு வந்து போயிடும். ஏன்னா அது வந்து யூனியன் பிரதேசம், ஸோ அதனால அப்படிதான் இருக்கும் ப்ரோ. அது யூனியன் பிரதேசமா இருந்தாலும் ஒண்ணுதான். யூனியன் பிரதேசமா இந்தியா தான். ஆனா இதை கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்ல. கரெக்ட், நாம கேட்போம். நாம நான் போட்டேன் வேணா நான் கேட்பேன். இங்கிலீஷ்லயே தமிழ்லயே. ஸ்பீட் போட் அங்க பாரு, ஜெட்ஸ்கி. ஆடா சும்மா நேத்து ப்ரோ, நம்ம vlogger நம்ம மக்களுக்கு காட்டுவோம் ப்ரோ ஜெட்ஸ்கியை. ஆனா நீ போய் காட்டணும், அதுக்கு அதான் காட்டுறது. ஆமா, போய் காட்டணும், அதுதான் மக்களுக்கு காட்டுறது. இங்க போய் காட்டக்கூடாது, வேஸ்ட். அது நம்மளே பட்ஜெட் டிராவல் பண்ணுறோம். கண்டிப்பா. ஆல்ரெடி எகிரி அழுகி நிற்கிறோம். எக்கச்சக்க எகிரி போச்சுன்னு மக்களுக்கு தான். நாமளும் ஒரு நாள் அவர் சொன்ன மாதிரி நானும் ஒரு நாள் அதுக்கு போய் உங்களுக்கு இன்றைக்கி கோவாவை சுற்றி பார்த்துட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு போதுமான அளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம். என்ன வரும் பீச் தான், அவ்வளோதான். நேற்று நைட் லைஃப் பார்த்தோம், இன்றைக்கி ஒரு நைட் லைஃப் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் கிளம்பலான்னு பிளான். ரூம் போய் பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். போதும் கோவா பார்த்தது. இதுக்கு மேலே இருந்தால் நம்ம கையில் பட்ஜெட் தாங்காது. அடிச்சு மொத்தம் பிடிங்கிடுவானுங்க. நிறைய இருக்குது மக்களே, துட்டு தான் இருக்கணும். துட்டு இருந்தால் செமையாக என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ, ஏன்னா வண்டி கூலண்ட் தான் ஊற்றி பார்க்கலாம். மெக்கானிக் ஷாப்பில் எங்கள் மெக்கானிக் ஷாப்புக்கு இது. இதோ கோவாக்குள்ள என்ட்ரி ஆகல நம்ம பைக் ரொம்ப கோளாறு கொடுத்துச்சு. ஃபேன் சரியாக ஓடுதா இல்லையான்னு தெரியல. ரொம்ப ஹீட் ஆகினே இருந்துச்சு இன்ஜின். அதனால தான் இங்கே செக் பண்ணலான்னு வந்தோம். பட் இவர் செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னார். எதனால் ஹீட் ஆகுதுன்னா சுத்தமாக தெரியல. போலான்னு செக் பண்ண மக்களே. और आपको चलाना मालूम पड़ेगा, फैन चलेगा, हीट आएगा तो चलेगा। ஃபேன் நல்லா தான் இருக்குது, ஓடல, ஹீட் ஆனாதான் தெரியும். இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து பாகா பீச்சோடைய நைட் லைஃப் பார்ப்பீங்க. இதுதான் அந்த நைட் லைஃபோடைய என்ட்ரன்ஸு. 360 வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். வீடியோலாம் கரெக்ட் ஆகிட்டு இருக்குது. எதனாலன்னு தெரியல. பட் எல்லாம் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தேன். எதுவுமே போட முடியல. எல்லாம் கரெக்ட் ஆனதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ரொம்ப சேடாக ஆகிடுச்சு மக்களே.
அவ்வளோதாங்க, கோவா முடிஞ்சிடுச்சு. அடுத்து ரிட்டர்ன் கோயிங் பட்டர்ஃப்ளை அந்த பீச்சுக்கு போக போகிறோம். யாராக இருந்தாலும் சரி 2 நாளைக்கு மேலே கோவாவில் இருக்காதீங்க. ஒரு மிகப்பெரிய கோவா சர்ச்சு தான் பார்க்க போகிறோம். எஸ்டி ஃப்ரான்சிஸ் சர்ச்சு. சர்ச்சோட வியூ எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க, பிரம்மாண்டமான சர்ச்சு. கோயிங் பட்டர்ஃப்ளைன்னு போக போகிறோம்.